1975 நான் மாணவ பருவத்தில் இருக்கும்போது SC/ST அசோசியேஷனுடைய மாநில இளைஞரணி தலைவராக முதல்ல என்னை அறிவிச்சாங்க. அதன் அடிப்படையில் நான் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு சென்று மாணவர்களுக்கான தேவைகள், அதாவது எந்தெந்த பகுதியில் மக்கள் இழிநிலைப்படுத்தி கொடுமையாக இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் நான் போராட்டம் பண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ சங்கராங்குளம் கற்பழிப்பு சம்பவம், ஒரு ஆதித்திராவிட பெண்ணை உயர் ஜாதிக்காரர்கள் கற்பழிக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டு நான் ஒரு ஊர்வலத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தேன் 1979. அப்போ 79 பெரிய ஊர்வலம் சமாதானபுரத்தில் என்னுடைய தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இளைஞர்கள் எல்லாம் கிராமங்கள்லாம் திரண்டாங்க. அந்த நேரத்தில் போலீஸுக்கும் எங்களுக்கும் தெல்லுமுள்ள ஏற்பட்டு லத்தி சார்ஜில் என்ன அரெஸ்ட் பண்ண உடனே மக்கள்லாம் குதிச்சுட்டாங்க. குதிச்ச உடனே என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னை சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு 51 நாள் சிறையில் இருந்தால் வெளியில் வந்தேன். அதுக்கு அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மா தான் பிரதமர். அவங்க மக்வானான்னு சொல்லி அமைச்சரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு, அதாவது அவங்கள விசாரணை பண்ணதுக்கு வேண்டி அவங்கள அனுப்பிச்சி விட்டு டெல்லி வரைக்கும் இந்த கற்பழிக்கப்பட்ட அழைச்சிட்டு போய் விசாரணை நடந்தது. இதுதான் அந்த போராட்ட காலங்கள். அதுதான் 1981 79க்கு அப்புறம் SC/ST அசோசியேஷன்ல நான் மாநில இளைஞர் தலைவராக இருக்கும்போது எல்லாருமே இருந்தேன். பல்லர், பறையர், அருந்ததி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நாங்கள்லாம் இருந்தோம். அந்த காலகட்டத்தில் சென்னையிலேருந்து 2 தலைவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் வேற, பல்லர்கள் வேற, நம்மளாம் வேறன்னு சொல்லி அப்போ 2ஆ பிரிச்சாங்க. பிரிச்சதுல தான் எல்லாருமே பிரிஞ்சு போனாங்க. அதில் ஆதித்திராவிடர்கள் தனியாக எங்களுக்கு தலைவர் இருக்கான்னு சொல்லி புதுசாக தோற்றுவித்த தலைவர்கள் பேரை சொல்ல விரும்பலை, நாகரிகமற்ற அவர்கள் செயல்பட்டதுனால அவங்க பிரிஞ்சாங்க. பிரிஞ்சோன்னா தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் சங்கம்னு சொல்லி ஐயா சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் ரொம்ப ஆண்டுகளாக இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ என்னை சங்கீத சபாவில் அழைச்சி, ஏன் நீங்கள் SC/ST இருக்கிறீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அதனால நீங்கள் நம்ம சமுதாயம், நம்ம ஜாதி இதுதானே, நீங்கள் ஏன் அங்கே போனீங்கன்னு சொல்லி என்னை அழைத்து மாநில இளைஞரணி தலைவராக அகில தேவேந்திர குல வேளாண் சங்கத்துக்கு, தேவேந்திர குல சமுதாயத்திற்கு என்னை மாநில இளைஞரணி தலைவராக சங்கீத சபாவில் வச்சு தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்ததுக்கு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு மாவட்டங்களாக பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அப்போ முதல்ல நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு சங்கரகோவில் பகுதியில் தான் ரொம்ப ஜாதிய கொடுமைகள் அதிகமாக இருந்துச்சு. அந்த தொகுதிக்கு தான் நான் போனேன், முதல் போனேன். போய் அங்கே என்னை பார்த்த உடனே எழுச்சியாக மக்கள்லாம் எழுச்சியாக உருவானாங்க. எழுச்சியான பிறகு அங்கே நான் போகிற இடத்துல நான் மக்களை ஒற்றுமையாக இருக்க சொல்லி தான் நான் பேசுனேனே தவிர பிற சமுதாயத்தை நான் தரக்குறைவாக பேசுனதே கிடையாது. ஆனால் பத்திரிகையிலையும் அரசு அதிகாரிகளும் திரிச்சாங்க, என் பேரில் பழிய போட்டாங்க. அந்த மாதிரி நான் எந்த கம்யூனிட்டியுமே குறை சொல்ல. என்னுடைய சமுதாயம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை எழுச்சுர செய்ய, நீ மனுஷனாயிரு, அடுத்தவனுக்கு அடிமையாகாத, இடுப்புல துண்டு கட்டாத, செருப்பு போடாம போகாத அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியை சொன்னேன். நம்ம மக்கள்லாம் நம்ம வீரராக இருந்தவங்க, சேர சோழ பாண்டிய வர்க்கத்தில் பிறந்தவங்க, நம்மளாம் பாண்டிய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டமாக செல்லக்கூடிய நிலை ஏற்படுச்சு. அப்பதான் ஏற்பட்டேன். அந்த நேரத்தில் இவர்களை அடிமைப்படுத்தி வைக்கப்பட்டவங்களால கலவரங்கள் ஏற்பட்டுச்சு. கலவரங்கள் ஏற்படும் போது அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கலவரங்கள் ஏற்படும் போது எங்க கலவரம் ஏற்பட்டாலும் இவர் தான், ஜான் பாண்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி சிறைக்கு அனுப்பிச்சோடனே அங்கங்க பஸ்ஸுகளை மக்கள் எழுச்சியில கொளுத்தி எங்க தலைவரை விடுதலை பையன்னு சொல்லி. இதுதான் ஆரம்ப கட்டத்துடைய என்னுடைய புரட்சி என்று சொல்லலாம், எழுச்சி என்று சொல்லலாம். இதன் அடிப்படையில் தான் நான் முதல்ல சமுதாய பணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.